ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் PHP மனோஜ் பாண்டியன் பல்நோக்கு கட்டிடத்தை திறந்து வைத்தார். தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியம் அடச்சாணி ஊராட்சி மலையான்குளம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பல்நோக்கு கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் PHP மனோஜ் பாண்டியன் அவர்கள் பல்நோக்கு கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த மண்டபம் அமைந்திருக்கின்றது என்பதை நானும் எல்லா ஊர்களுக்கும் சென்று இந்த மாதிரி மண்டபங்களை கொடுத்துட்டு, ஆனால் நல்ல முறையில் இது அமைக்கப்பட்டு விசாலமாக இருக்கின்றது. நீங்கள் கோயிலுக்கு அருகிலேயே அது இருக்க வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த மண்டபத்தை இந்த நேரத்தில் ஒதுக்கி இந்த கட்டட திறப்பு விழாவில் உங்களோடு சேர்த்து கண்டிருக்கோம். நான் இங்கே உங்களோடு சேர்த்து கலந்து கொண்டிருக்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடி இங்கே பேசுவதற்கான காரணமே, இங்கே நான் எம்எல்ஏவாக இருந்த போதும் சரி, என்னுடைய தந்தை எம்எல்ஏவாக இருந்த போதும் சரி, அப்பொழுதுதான் MSP போன்ற கழகத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் அப்பொழுது இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் ஊருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு எம்எல்ஏ கடமையாக கருதி வேலை செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது சொன்னாரே திரு மாரியப்பன் அவர்கள், நான் 2001ஆம் ஆண்டு போட்ட சிமெண்ட் சாலை இருந்தால் இன்னும் இந்த ஊருக்கு 4 தெருவுகளிலும் முழுவதுமாக இருக்கின்றது என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் முதல்ல வந்தேன் இங்க உள்ள, நான் போனப்ப கடைசியில இந்த ஊர்ல அப்ப கரண்ட் சரியா இல்ல, அப்போ ஒரு டிரான்ஸ்பார்மர் ஒண்ணு அமைச்சேன். அதுக்கப்புறம் தெருவா வந்த சிமெண்ட் சாலை வேணும், சிமெண்ட் சாலை பண்ண. இன்னைக்கு மண்டபம் வேணும் சொல்லிருக்கீங்க, இதை பண்ணிருக்க. எதிர்காலத்தில் உங்களுடைய ஆதரவோடு எனக்கு இறைவர் அருள் இருந்தால் இதை இன்னும் விரிவாக்கம் செய்து தருவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போன்று நான் உங்களிடம் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால், இது போன்ற மண்டபங்கள் கட்டப்பட்டு அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய ஊரில் உள்ள நல்ல நிகழ்ச்சிகள், சடங்கு நிகழ்ச்சிகளானாலும், நம்முடைய கல்யாணத்தில் உள்ள வரவேற்பு நிகழ்ச்சியானாலும், நீங்கள் ஊரில் இந்த இடத்தில் அருகில், கோயிலுக்கு அருகில் இந்த மண்டபத்தை பயன்படுத்தினால் தான் அதனுடைய உண்மையான பயன் கிடைக்கும் என்பதை உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் இங்கே உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. காரணம், இதற்கு அடுத்தாற் போல் நான் ஆம்பூருக்கு இதே போன்ற ஒரு மண்டபத்தை அடிக்கல் நாட்டப் போகின்றேன். இந்த வழியில் நான் செல்லும் பொழுது, இப்பொழுது பாப்பாங்குளத்துக்கு மண்டபம் கட்டிவிட்டேன், வெள்ளிக்குளத்தில் கொடுத்து விட்டேன், சிவஞானபுரத்தில் கொடுத்து விட்டேன், ஆம்பூருக்கு கொடுத்து விட்டேன், இங்கே உங்களுக்கும் கொடுத்து விட்டேன். என்னால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டே இருப்பேன். காரணம், என்னுடைய தந்தை PH பாண்டியன் சொன்னது, மக்களுக்கு சேவை செய்வதற்கு முடிவே இல்லை, செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்பதை இங்கே தெரிவித்து, இன்னும் மென்மேலும் உங்களுக்கு நான் நன்மைகளை செய்வேன். இன்னும் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நான் இங்கே இருக்கின்றேன், சொல்லுங்கள், என்னால் முடிந்த அளவுக்கு செய்து தருகின்றேன் என்று சொல்லி நல்ல